போன வருஷம் 2023 இந்த வியாபாரி கூட்டத்தில் நாங்கள் வந்திருந்தோம். அப்போ நாங்கள் மாதம் ஒவ்வொரு பைசா கூட எடுக்க முடியாது, மீது கூடையில் அண்ணன் கொடுத்த ஒரு டைரி கொடுத்தாங்க. பாத்திரம் வடிஞ்சு நிரம்புன்னு சொல்லி அண்ணன் வாக்குத்தத்தை அந்த இதில் போட்டிருந்தாங்க. அதைபடி நாங்கள் அதோட ஒரு ஆர்டரு, ஒரு ஹோட்டலில் எங்களுக்கு ஒரு மாவு ஆர்டரு கிடச்சிச்சு. சர்ச்சில் மாதம் ஒரு ஆர்டரு கிடச்சிச்சு. ஆண்டவருடைய கிருபையினால் இந்த ஒரு வருஷத்தில் அன்னை கிருபை எங்களுக்கு ஒவ்வொரு மாதம் கொடுக்குற வாக்குத்தத்தின்படியே எங்களுக்கு இந்த வருஷத்தில் ஆண்டவர் ஒரு 1 லட்ச ரூபா எங்களுக்கு மீதி எடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருக்கு நாமத்துக்கு சோத்திரம். 2018ஆம் ஆண்டு வியாபாரிகள் கூட்டத்திற்கு வந்தபோது நான் 37 வருடமாக வீடு இல்லாமல் நாங்கள் தொழில் செய்து கொண்டிருந்தோம். மணி பர்ஸு நகை கடையில் கொடுக்குற நான் மணி பர்ஸு வெட்டி கொண்டிருந்தோம். காட்டாக்கில் கொடுத்தாங்க. எகிப்தின் தேசம் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் எசேபியாவை தாண்டி உன்னெடுத்து வந்து தங்க என்று அப்படின்னு சொன்னாங்க. அப்போது நான் மீட்டிங் வந்து போன பிறகு எனக்கு 2019ஆம் ஆண்டு எனக்கு ஒரு சீட்டு போட்ட வீடு ஆண்டவர் எனக்கு சொந்தமாக கொடுத்தாரு. ஆகஸ்ட் 12 வரும்போது இந்த வாக்குத்தத்தை கொடுத்தாரு. நானும் நட்டேன், அப்பளவோ நீர் பாய்ச்சினார், கடவுளோ விளையாடுதார் என்று. அப்பொழுது நான் வரும்போது பிரதர் என் தோள் மேல் கை வச்சு சொன்னாங்க, மகளே கவலைப்படாத, உனக்கு ஆண்டவர் 3 மாடி வீடியோ கட்டி கொடுத்து அநேகர் வியக்க வகையில் உன்னை திகக்க வைப்பார் அப்படின்னு சொன்ன மாதிரி எனக்கு ஆண்டவர் 2023ஆம் ஆண்டு எனக்கு 3 மாடி வீடியோ கட்டி கொடுத்துருக்காரு. அநேகர் என்னை கண்டு வியக்க வகையில் ஆண்டு என்னை உயர்த்திருக்கார். அதுக்காக நன்றி. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2016 சாப்பாட்டுக்கே கஷ்டம். அந்த சூழ்நிலை பிரதர் சொன்னார், மாதம் அன்பரின் பாத்தில் மீட்டிங் நடக்கும், நீங்கள் வந்தீங்கன்னா தொழில் நல்ல விருத்தியாகும், வியாபாரத்தில் நல்ல ஒரு இது போவீங்க, உங்களுக்கு எல்லாம் சந்திக்கப்பட்டார். அப்போ கூட நான் அதை உதாசனப்படுத்தினேன். இப்போ அவர் சொன்னார், அங்கே கடைசியெல்லாம் சொல்லி முடிக்கும்போது அங்கே நல்லா சாப்பாடு போடுவாங்க, நல்லா சாப்பிட்டுட்டு நீங்கள் போகலாம் அப்படின்னாரு. நல்லா சாப்பாடு, அந்த சாப்பாட்டுக்காண்டி தான் நாங்கள் வந்தேன். இங்கே வந்தோடனே ப்ரேயர் மீட்டிங்லாம் முடிஞ்சுது. ப்ரேயர் மீட்டிங் முடிஞ்ச உடனே அவர் சொன்னார், தனி ஜெபம் பண்ணிட்டு போயிடும் அப்படின்னாரு. கையில் ஜெபம் பண்ணும்போது மகனுக்கு இந்த வருஷத்தில் கல்யாணம் நடக்க போகுது, பரலோகமே வந்து வாழ்த்தணும். அப்புறம் என்ன தள்ளி விட்டாங்க. நினச்சேன் முன்னாடி வந்தோட சொன்னேன், நான் சாப்பாட்டுக்கே வழியெல்லாம் கல்யாணம் நடக்க போகுதுங்கிற ஐயா அப்படின்னு. அப்புறம் பார்த்தோன்னா 2 மாதத்துலேயே நிச்சயம் ஆயிடுச்சு. எதுக்குமே வழி கிடையாது. வியாபாரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அவர் ஆசீர்வதிச்சதுலேருந்து எனக்கு படிப்படியாக முடியாது நிச்சயம் ஆயிடுச்சு. அப்புறம் நான் மாதம் வர ஆரம்பித்தோம். அடுத்த மாதம் கல்யாணம் ஆயிடுச்சு, டிசம்பர் மாதம். எனக்கே ஆச்சரியமாகிடுச்சு, இது நம்ம எதுவுமே இல்லாமல் இருந்தோம், ஒன்றுமே இல்லாமல் இருந்தோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா ஐயா சொன்னார், உனக்கு சொந்த வீடு ஒன்று கொடுக்குறாரு ஆண்டவர் அப்படின்னாரு. அதே மாதிரி சொந்த வீடு 2 மாதத்தில் ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்டாரு. ஒரு டைம் ஐயாட்ட நான் கேட்பேன், எல்லோரும் லைனாக டக்குன்னு போனோம், நான் போக மாட்டேன். ஐயா இந்த மாதம் இந்த வியாபாரம் வருது, என்ன பண்ணலாம், மாதிரிலாம் பண்ண வேண்டாம் ஐயா, பண்ண வேண்டாம்னு சொன்னால் பண்ண மாட்டேன். ஊரில் எனக்கு வீடே கிடையாது. அப்போ ஐயா ஊருக்கு வந்தார். சரி ஐயா ஊருக்கு வர்றாருன்னா அங்கே போய் நம்ம ஆசீர்வாதம் வாங்கிக்குவோம் அப்படின்ட்டு அங்கே போனேன். ஐயா இன்னும் மக்களை இங்கே வந்திருக்கேனாரு. ஐயா இதான் சொந்த ஊர், ஊரில் வந்தால் தங்குறதுக்கு கூட இடம் கிடையாது, நான் ஒரு லாட்ஜில் எதனா தங்கிட்டு அப்படி போயிடணும். இந்த வருஷமே உனக்கு இங்கே வீடு கொடுக்க போகிறாரு, அது அநேக பேருக்கு பயன்பாடாக இருக்கணும் அப்படின்னாரு. ஊர்லேயே பெரிய வீடாக கட்டினேன். 18 தான் வியாபாரம் மீட்டிங் ஐயா போட்டாங்க. எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தகமும் உன்னிடத்தில் தாண்டி வரணும். அந்த ப்ரேயர் மீட்டிங் வந்துட்டு போனதுலேருந்து எனக்கு சரியான வியாபாரம். என்ன மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்க கம்பெனியாக அலைவாங்க. ஆனால் நான் ஆஃபீஸை திறந்து உட்காரு, ஃபோன் வந்துகிட்டே இருக்கும், ஆர்டர் மேலே ஆர்டர். நான் அந்த வசனத்தை பார்த்துட்டே இருப்பேன். சரியான வியாபாரம். எனக்கு காசு இங்கே வைக்கிறதா பேங்க்கில் போடுறதா அப்படியெல்லாம் செழிப்பான வியாபாரம். 2022 அவரே கூப்பிட்டு, மக்களை இந்த வருஷம் உனக்கு ஒரு கம்பெனி தராரு ஆண்டவர். கம்பெனியா அப்படின்ட்டு போனேன். 22,000 ஸ்கொயர் ஃபீட்டில் கம்பெனி கொடுத்தாரு ஆண்டவர். லேண்டு வேல்யூவோடு சேர்த்து 4 கோடி ரூபாயில் கம்பெனி கொடுத்தாரு. அதில் 50 பேர் வேலைக்கும் கொடுத்தாரு. பல கோடி ஆண்டவர் ஆசீர்வச்சிருக்காரு. ஐயாவோட ஜெபத்தினால, அவரோட தீர்க்க தரிசனால நீ ஆசீர்வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் முனையேற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது.
கண்ணீரோடு தேவ சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது நம்மை ஆசீர்வதிப்பதற்காக ஆண்டவர் கொடுத்த மங்கள வார்த்தை ஆதியாகமம் 26:2-3 சொல்லுகிறது, கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். அவங்க அப்பா ஆண்டவருக்கு பயந்து ஜீவிக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உன்னுடைய பிள்ளைகள் பலத்திருப்பார்கள். அது மட்டும் இல்லை, கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளை குறித்து வேதம் சொல்லுகிறார், அவருடைய வம்சம் பூமியில் ஆசீர்வதிக்கப்படும். அப்படின்னா அப்பாவுக்கு பிறகு பிள்ளையாகிய ஈசாக்குடைய காலங்கள் வரும்பொழுது அவன் பலத்தவனாய் மாறினான். அடுத்து அவனுடைய வம்சம் இந்த பூமியிலே ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு ஈசாக்கு ஆசீர்வதிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பாவுக்கு நான் ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன்னா, தன்னுடைய ஒரே புத்திரன் என்றும் பாராமல் தன்னுடைய பிள்ளையை எனக்காக அவன் பலி செலுத்த துணிந்தபடியினாலே, இவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்திருக்கிறபடியினாலே, கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை உங்கள் அப்பாவுக்கு நான் கொடுத்தாகணும். எனவே உங்கள் அப்பாவை கனம் பண்ணும்படிக்கு நான் சொல்கிற தேசத்தில் நீ குடியிரு, இந்த தேசத்தில் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். இன்னைக்கு உன் பிள்ளைகள் எந்த தேசத்திலே படிப்புக்கு போயிருந்தாலும், வேலைக்கு போயிருந்தாலும், உன்னுடைய புருஷன் எந்த தேசத்திலே தன்னுடைய பணிக்காக போயிருந்தாலும் சரி, அவர்கள் இருக்கிற இடத்திலே கர்த்தர் இன்றைக்கு அவர்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஆண்டவர் இருக்கிற இடத்துல அவர்களுக்கு ஒரு உயர்வை தருவார். அவர் சொல்லுகிறான், இந்த தேசத்தில் நீ குடியிரு, உன்னை நான் உயர்த்தி அளவு பார்க்குறேன்ப்பா, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். அது மட்டும் இல்லை, உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். உங்கள் அப்பாவை பார்த்து சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொன்ன, இப்போ உங்கள் அப்பாவுக்காக உன் சந்ததியை பெருக பண்ண போகிறேன். என்ன நடந்துச்சு தெரியுமா? அவனுக்கு 40 வயசில் கல்யாணம், 20 வருஷம் குழந்தை இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உங்க அப்பாவுக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன், அந்த வாக்குப்படி உனக்கு நான் பிள்ளை பாக்கியத்தை கொடுத்தே ஆகணும். ஏன்னா சந்ததி சந்தானமா ஆசீர்வதிப்பு உன் மூலமாகத்தான் இந்த பூமி, உன் வம்சம் மூலமாக தான் ஆசீர்வதிக்கப்படும். உன் மூலமாக ஜாதி ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா, உன் சந்ததி மூலமாகன்னு சொல்லியிருக்காரு. அதனால நீ எப்படி சந்ததியற்று போவது என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு சரியான வேளையில திருமணம் செய்து வைக்கிறார். ஆதியாகமம் 24:60 சொல்லுகிறது, ரெபெக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக என்று சொல்லி அவளை ஆசீர்வதித்து புருஷன் வீட்டிற்கு அனுப்பினார்கள். அவங்க பெற்றோர்கள் அவளுக்கு செல்வங்களை கொடுத்து அனுப்பல, டௌரி கொடுத்து அனுப்பல. அவளுக்கு கொடுத்தது ஒரே ஆசீர்வாதம், நீ கோடா கோடியாய் பெருகுவாய். அந்த தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் தான் அவள் வாழ போன இடத்துல சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்தது. எப்படி சந்தோஷம் தெரியுமா? வேதம் சொல்கிறது, அவன் தன் மனைவியாகிய ரெபெக்காளோடே ஈசாக்கு வீட்டில் விளையாடி கொண்டிருந்தானா. டௌரி இல்லைன்னு அவன் சண்டை போட்டுட்டு இருக்கல. உங்க அப்பா என்ன கொடுத்தாரு? எங்க அப்பா தானே பொருளை போட்டு உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு ஒரு நாள் அவன் பேசலை. உங்கள் அப்பா வீட்டில் நீ என்ன கொண்டு வந்தேன்னு பேசலை. ஒன்றும் கொண்டு வராத ரெபெக்காளோட வீட்டில் சந்தோஷமாய் விளையாடி கொண்டிருக்கிறானா. அப்படிப்பட்ட ஒரு இல்லற வாழ்க்கை உங்கள் பிள்ளைகளுக்கு அமைவதாக நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் பிள்ளைகளை ஈசாக்குகளைப் போல ஆண்டவர் மாற்றுவாராக. உங்கள் வீட்டிலே வாழ வருகிற மருமகள்களை ஆண்டவர் ரெபெக்காளை போல மாற்றுவாராக. ஒரு குடும்ப ஆசீர்வாதத்தை இப்பொழுது உங்களுடைய சிரசிலே ஆண்டவர் வைக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை உங்கள் மேலே வைக்கிறார். உங்கள் வீட்டுக்கு வாழ வந்த மருமகள் ஒரு ரெபெக்காளை போல. அன்னைக்கு புருஷனுடைய வீட்டிலிருந்து வந்த வேலைக்காரனே அவன் மதிச்சா. வேலைக்காரனை மதிச்சு சொல்றா, அழகா சொல்றா, உமக்கு மட்டுமல்ல தண்ணீர், நீர் கொண்டு வந்திருக்கிற ஒட்டகங்களுக்கும். அப்படின்னா அவள் வாழப்போகிற வீட்டில் உள்ள வேலைக்காரனை மதித்தது மாத்திரமல்ல, அங்கு வளர்க்கப்படுகிற பிராணிகளுக்கு மரியாதை கொடுக்கிறா, தாராளமாக கொடுக்கிறா. அதுதான் ஒரு உண்மையான வீட்டுக்கு வாழ வருகிற மருமகளுடைய குணாதிசயமாக இருக்கணும். இன்னைக்கு அப்படிப்பட்ட குணாதிசயங்களை கர்த்தர் உங்கள் பிள்ளைகள் மேல, மருமக்கள் மேல வைப்பாராக. ஹல்லேலூயா. ஒரு அழகான குடும்ப வாழ்க்கை. காரணம் என்ன தெரியுமா? ஏன் இப்படி அழகான ஒரு குடும்ப வாழ்க்கையை அவளுக்கு ஆண்டவர் அனுமதிச்சு கொடுத்தாரு அவனுக்கு அப்படின்னாச்சுன்னா, அவங்க அப்பாவுக்கு வாக்கு கொடுத்துருக்கிறார், உன் பிள்ளையை நான் நல்லா ஆசீர்வதிப்பேன், அவனுக்கு சந்ததியை கொடுப்பேன். அழகா ஆண்டவர் சொன்னார். அந்த வார்த்தைகளை நிறைவேற்றின ஆண்டவர் உங்கள் வீட்டில்
தடைப்பட்டிருக்கிற சுப காரியங்களை கர்த்தர் கொண்டு வருவார். உங்க வீட்டு ரெபேக்காவுக்கு ஒரு நல்ல ஈசாக்கை தருவார். உங்க வீட்டு ஈசாக்குக்கு நல்ல ரெபேக்காவை கொடுத்து அதற்கான தேவைகளை எல்லாம் ஆண்டவர் சந்திப்பார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், எங்க வீட்டில் 5 ரெபேக்கால் இருக்கிறா, 4 ரெபேக்கால் இருக்கிறா, நம்ம ஊருக்கு படி பார்த்தாச்சுன்னா நான் டவுரி கொடுத்து தாங்கவே தாங்காதேன்னு நீங்க நினைக்கலாம். இன்றைக்கும் அநேக ஈசாக்குகள் இருக்கிறதை பார்க்கிறேன். நான் பார்க்குறேன் சென்னையில், தம்பி என்னப்பா பொண்ணு எடுத்தா என்ன கொடுத்தாங்க, அவங்க என்ன கொடுத்தாங்கன்னு எனக்கே தெரியாது, நாங்கள் எதுவுமே கேட்கல, நல்ல பிள்ளைங்க இருக்கிறாங்க. என்னப்பா அவங்க என்ன செய்யணும், உங்கள் பிள்ளைக்கு என்ன செய்யணும்னு நீங்கள் விரும்பினா கொடுங்க. எங்களுக்கு அப்படித்தான், ஆபிரகாம் அதை தான் செய்தான், கொடுத்து தான் கூப்பிட்டு வந்தான். அன்னைக்கு கொடுத்து கூப்பிட்டுட்டு வருகிற காலங்கள் அறப்போகுது. உங்கள் பிள்ளைகளை பற்றி கவலைப்படாதீங்க. என் பிள்ளைக்கு ஸ்ரீதனம் கொடுக்க பணம் இல்லை, என் பிள்ளைக்கு நல்ல இடத்துல செட்டில் பண்ணேன்னு ஆசை இருக்குது, ஆனால் அந்த அளவுக்கு கொடுக்குற அளவுக்கு நான் வசதி இல்லை. ஆண்டவர் சொல்ல, உங்ககிட்ட வசதி இல்லை, ஆனால் அந்த பிள்ளையை கொடுத்த என் ஆண்டவரிடத்தில் வசதி இருக்கிறது. ஹல்லேலூயா. வசதி வாய்ப்புகளை ஆண்டவர் உருவாக்கி கொடுப்பார். ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் நினைக்கிறீங்க ஒன்றும் இல்லாமல் கொடுத்தா என் பிள்ளையை வச்சு நையாண்டி பண்ணுவாங்கன்னு. ஒன்றும் நடக்காது. ஈசாக்கு மனைவியை வச்சு நையாண்டியை பண்ணா, மனைவியை வச்சு சந்தோஷமா வாழ்ந்தான், வீட்டில் விளையாடிட்டு இருந்தான் ஜாலியா. ஆமென். அப்படிப்பட்ட காலங்கள், அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. ஹல்லேலூயா. அப்படின்னா உன்னுடைய குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். அடுத்த ஆண்டவர் சொல்லுகிறார், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் வயிற்றில் இருக்குமா. ஆதியாகமம் 13:2 சொல்லுகிறது, ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாயிருந்தார். உங்கள் குடும்பத்தில் உள்ள தரித்திரங்களுக்கு முடிவு, உங்கள் குடும்பத்தில் உள்ள கடன்களுக்கு முடிவு. கடந்த நாட்களில் ஒருத்தருக்கு பல லட்சம் கடன். அப்போ அந்த கடனை அடைக்க முடியலைன்றதுக்காக தற்கொலை லெவலில் போயிட்டார். அப்போ அவர் தற்கொலைக்கு போன இடத்துல பீச்சில் ஒருத்தர் அவரை சந்திச்சிருக்கிறார். வெளியே நின்றுட்டு இருந்த ஒருத்தர் இவருடைய போகிற போக்கை பார்த்துட்டு சும்மா விசாரிச்சிருக்கிறார். ஆண்டவர் தேவதூதனை போல் அவர் சந்திச்சு, என்னப்பா அப்படின்னோடனே, கடன் தாங்க முடியலை, அதனால் நான் தற்கொலை பண்ணிடலான்னு கடலோட கடலாக போய் செத்துடலான்னு நினைக்கிறேன். அப்போ அவர் சொன்னாராம், யோ ஆண்டவர் ஒருத்தர் இருக்கியாரியா. அப்போ இவன் சொன்னானா, அவர் இருந்திருந்தா நான் ஏன் இந்த முடிவுக்கு வரணும், எத்தனையோ வருஷமாக நான் கஷ்டப்படுறேன், ஆண்டவருக்கு என் மேலே இறக்கமே வரல. அப்போ அவர் சொன்னாராம், இப்போ நான் ஒரு அட்ரஸ் கொடுத்து ஒன்று ஒரு இடத்துக்கு அனுப்புகிறேன், நீ அங்கே போ, கண்டிப்பாக உனக்கு ஒரு நல்லது நடக்கும். அவர் சொல்லி எந்த அட்ரஸை கொடுத்தாரு தெரியுமா, எங்கள் சென்னை அடைக்கலப்பட்டன அட்ரஸை கொடுத்து, நீ அங்கே போ, அங்கே உனக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. நீ கண்டிப்பாக உன் கடனை எல்லாம் அடைக்கிறதுக்கு வழி தரப்பான். இவன் என்ன நினச்சான், போனால் பிரதர் ஒருவேளை எனக்கு கடனை எல்லாம் அடைச்சி என்ன மியூட் எடுத்துருவாருன்னு சொல்லி கடனை அடைச்சிறதுக்கு பணம் கொடுப்பாருன்னு நினச்சிட்டு தான் இங்கே வந்தான். ஆனால் நான் பணத்தை கொடுக்கறத விட வெள்ளியும் பொன்னையும் வச்சிருக்கிற ஆண்டவரை கொடுத்தான் அவனுக்கு. ஹல்லேலூயா. விசுவாச வார்த்தைகளை கொடுத்தான். அவன் சொன்னான், ஐயா நான் சாக வேண்டியது, ஒருத்தர் எனக்கு உங்கள் அட்ரஸை கொடுத்து நீ இங்கே போ, உன்னுடைய கடனை அடைப்பாங்கன்னு சொல்லி அனுப்புகிறான். நீ போ, உனக்கு ஏதாவது ஆலோசனை கொடுப்பாருன்னு அவன் வந்திருக்க மாட்டான், உன் கடனை எல்லாம் அடைச்சிருவாங்கப்பா அவங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்க. அப்போ அந்த தம்பிக்காக நான் ஜெபம் பண்ணும்போது சொன்னேன், நீ தற்கத்திய வள்ளங்களை திருப்புகிற ஆண்டவர். யாரெல்லாம் இவனை கடனுக்காக வேண்டி மிரட்டுனாங்களோ அவங்க அத்தனை பேரும் இவனுடைய கடன்களை வேவர் பண்ண கர்த்தர் உதவி செய்யும். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை என்ன நடந்துச்சு தெரியுமா, நல்லா ஜெபம் பண்ணி நான் சொன்னேன், நீ இயேசுநாதரை நம்பி வீட்டுக்கு போ. இல்லை எனக்கு பயமாக இருக்குது, நாளைக்கு அவன் வந்துடுவான், இவன் வந்துடுவான், இவனுக்கு இத்தனை மணி தவணை சொல்லியிருக்கான், அவனை சாயங்காலத்துக்கு தவணை சொல்லியிருக்கிற, எல்லாம் வருவானே, எல்லாம் வருவாங்க, அங்கே என்ன நடக்குதுன்னு மட்டும் நீ பாரு, நீ போ, நாளைக்கு ஏதாவது விபரீதம் வந்ததுன்னா நீ இங்கே வா அப்படின்னு சொன்னேன். தைரியமாக சொன்னேன். ஏன்னா எனக்கு தெரியும், ஆண்டவர் ஒரு மனுஷனை சாவின் பள்ளத்தாக்கிலிருந்து எடுத்து ஒரு ஜெபகோபுரத்துக்கு அனுப்பியிருக்கான்னா கண்டிப்பாக ஒரு அற்புதம் நடக்கும். அந்த தம்பிகிட்ட சொல்லி அனுப்புகிறேன். அதுக்கப்புறம் மீதி யாராவது வந்துச்சுன்னா சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறேன். இவன் போனான். அதுக்குள்ளால் இவன் தற்கொலை பண்ண போனது ஊரெல்லாம் பரவிட்டு, அந்த கடல் பக்கமாக சாவ போகிறேன்னு சொல்லிட்டு எப்படி பரவிச்சோ தெரியாது, ஊரெல்லாம் பரவிச்சு. கடங்காரன் எல்லாம் பயந்துட்டான். ஐயோ என் பேரை எழுதி வச்சுட்டு போயிட்டான்னா என்ன பண்ணுறது, எல்லாம் பயந்துட்டு இன்னும் எப்படி வந்தான்னு தெரியுமா, எப்பா நீ பணம் தரலைன்னாலும் பரவாயில்லப்பா, நீ உயிரோடு இருப்பா, உன் பிள்ளைகளுக்கு கூட நீ சந்தோஷமாக வாழுப்பா, நீ பணமே தர வேண்டாம்ப்பா, என் பேரகிறதையும் எழுதி வச்சுட்டு போனியான்னு கேட்குறாங்களா. எப்படி பயத்தை ஆண்டவர் கொடுத்தாரு பாருங்க. அதில் ஒரே ஒருத்தர் சொன்னான், உனக்கு என்னைக்கு காசு தர முடியுமோ தாப்பா, அவன் தான் பெரிய பணம் கொடுக்க வேண்டிய, அது வரைக்கும் ஒன்றும் ஃபோர்ஸே பண்ண மாட்டேன்,
அப்படின்னு சொன்னான். அடுத்த நாள் ஆச்சரியத்தோடு வந்து கேட்டான், ஐயா எல்லாரும் நான் அவனுங்களை பார்த்து பயந்து தற்கொலை பண்ண போனேன், இப்போ என்ன பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. சில நேரங்களில் மொர்தெகாயை குறித்த பயங்கரம் துரைமார்களை பற்றி பிடித்தது போல உன்னை குறித்த பயங்கரம் அவர்களை பற்றி பிடிக்கும். நான் சொன்னேன், இப்போ அவங்க சொன்னாங்கன்றதுக்காக வேண்டி அவங்க யாரையும் ஏமாற்றக்கூடாது. ஆண்டவர் உனக்குன்னு ஒரு பொழப்பை தருவார். என்னையா செய்யணும்னு கேட்டான். வெறும் 5000 ரூபாய் அவன் கையில் கொடுத்தேன். போய் காய்கறி வியாபாரம் பண்ணிடான்னு சொன்னேன். வெறும் 5000 தான் கொடுத்தேன். இன்றைக்கு சென்னையில் பெரிய முதல்ல பிளாட்ஃபார்மில் காய்கறி வியாபாரம் பண்ணினவன் இன்றைக்கி காய்கறி பழங்கள் வகைகள் எல்லாத்தையும் வச்சு ஆண்டவர் இன்னைக்கு ஒரு பெரிய செல்வ சீமானாய் அவனை மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. வெறும் 5000 ரூபாய் பணத்தை கொண்டு அவன் ஆசீர்வதிச்சு இன்னைக்கு எல்லாருடைய கடன்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சி இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள மகிமையாய் அவன் பிரகாசித்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நான் உங்களுக்கு ஃபண்டிங் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பரலோகம் உனக்கு ஃபண்டிங் பண்ணும். உன்னுடைய கடன்களை அடைக்க பரலோகம் ஏதோ ஒரு திட்டம் போட்டிருக்கு. நான் அந்த காலத்தில் ட்ராவல்ஸ் வச்சுருக்கும்போது டிரைவருங்களுக்கு ட்ரிப் ஷீட் போட்டு கொடுத்து அனுப்பேன். அப்போ டிரைவருங்க என்கிட்ட சொல்லுவாங்க, ஐயா ஒரு 2 ரூபா மட்டும் தாங்கன்னும். எதுக்குடா அப்படின்னு கேட்பேன். உங்கள் கையிலேருந்து 2 ரூபா நான் காலையில் கை நீட்டம் வாங்கிட்டு போனேன்னா போகிற இடத்துல எனக்கு நல்லா டிப்ஸ் கிடைக்கும். டிரைவருங்களுக்கு பேசஞ்சர் டிப்ஸ் கொடுப்பாங்கல்ல, நல்லா டிப்ஸ் கிடைக்கும். அப்படியெல்லாம் வாங்கிட்டு போன காலங்கள் உண்டு. இன்றைக்கு ஒரு மனுஷனுடைய கையிலேருந்து வாங்கிட்டு போகிற அந்த காசுக்கு எவ்வளோ மகிமை இருக்கண்ணா. இன்றைக்கு விலை மதிக்க முடியாத வசனத்தை இன்றைக்கு உனக்கு மூலதனமாய் கர்த்தர் கொடுத்து அனுப்புகிறார். அது பல மடங்காக உனக்கு பெருகி ஒரு பெரிய பெருக்கத்தை கொண்டு வந்து உன் கடனெல்லாம் அடைச்சி மிச்சம் குடிக்க கர்த்தர் உதவி செய்வார். 4வதாக கடைசியாக உங்கள் நீதி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். ரோமர் 4:21-22 சொல்லுகிறது, தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி அவன் விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் மேல விசுவாசம் வைத்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. அப்பொழுது ஆண்டவருக்கு முன்பாக அது நீதியாக எண்ணப்படும். அந்த நீதி உனக்கு ஒரு நாளும் அநீதி வராதபடிக்கு நீதி செய்கிறதா இருக்கும். அல்லேலூயா. ஏதோ ஒரு மனுஷங்கிட்ட எனக்கு நீதி கிடைக்கணும், நியாயம் கிடைக்கணும்னு வந்திருக்கிறீங்க. நீதி செய்கிற ஆண்டவர் இன்றைக்கு நீதி செய்வார். அல்லேலூயா. பரிசுத்த பிதாவே உமக்கு நன்றி. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளின்படி வாழுகிற பிள்ளைகளுக்கு அவருடைய குடும்பம் அவருடைய வம்சம் பலத்திருக்கும் என்று சொன்னேன். இன்றைக்கு உமக்கு பயந்து ஜீவிக்க ஆண்டவருடைய கற்பனைகளின்படி வாழ தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிற இவர்களுடைய பிள்ளைகள் இந்த பூமியிலே பலத்திருப்பார்களாக. ராஜாக்களே இவருடைய பாதப்படியிலே வந்து விழுந்து ஆண்டவர் உங்கூட இருக்கிறார் என்று நாங்கள் கண்டோம் என்று சொல்லக்கூடிய அளவிலே இவர்கள் கையிட்டு செய்கிற காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். வியாபாரத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். இவர்கள் எல்லைகளை விரிவாக்கும். தீங்கோ கடனோ இவர்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி காத்துக்கொள்ளும். ஈசாக்குடைய தொழிலை ஆசீர்வதித்தது போல இவருடைய கையிட்டு செய்கிற தொழிலை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஈசாக்கை போல வர வர விருத்தி அடைய பண்ணும். அவளை ஐஸ்வர்யவானாக்கி மகா பெரியவராய் மாற்றினது போல இங்கு நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஐஸ்வர்யவான்களாக்கி மகா பெரியவர்களாய் மாற்றும்படி உம்முடைய ஊழியக்காரனாய் நிறைஞ்ச மனசுல என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் பாத்திரம் இனி நிரம்பி 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 வழியட்டும். உடைய தரித்திரங்கள் முடிவுக்கு வருவதாக. என் பிள்ளைகளுடைய கடன்களை எல்லாம் அடைத்து என் பிள்ளைகள் கூட கூடையாய் மிச்சம் எடுக்க சேனைகளின் கர்த்தரின் பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் பண்ணுவீராக. ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய குடும்பத்தில் ஆசீர்வாதமான சுப காரியங்கள் நடப்பதாக. தடைப்பட்டிருக்கிற எல்லா கற்பங்கள் இன்றைக்கு திறக்கப்படுவதாக. தடைப்பட்டிருக்கிற வாசல்கள் திறக்கப்படுவதாக. தடைப்பட்டிருக்கிற தேசங்களுக்கு வாசல் திறக்கப்படுவதாக. தடைப்பட்டிருக்கிற இடங்களிலே கர்த்தரின் பிள்ளைகளுக்கு டிரான்ஸ்பருக்கு வழியை திறந்து விடுவீராக. ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் என் பிள்ளைகளுக்கு திறந்த வாசலை இதோ உங்களுக்கு முன்பதாய் வைக்கிறேன். அதை ஒருவனும் மூட முடியாது. பாதாளத்தின் திறவுகோல்கள் மேற்கொள்ள முடியாது என்று சொன்ன தேவனே,
என் பிள்ளைகளுக்காக பூட்டப்படாத திறந்த வாசல்களை கர்த்தர் கொடுத்து என் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. என் பிள்ளைகளுடைய குடும்பத்துல இனி சந்ததி விரிவாக்கம் உண்டாகட்டும். யாரெல்லாம் எனக்கு ஆசீர்வாதமான ஒரு இல்லற வாழ்க்கை நடக்கலன்னு சொல்லுகிறார்களோ, ஆண்டவரே இறங்கி நின்று என் பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தித்து நல்ல இடத்திலே என் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் தருவீராக. திருமண தடைகள் உடைக்கப்படுவதாக. பாதியிலே நின்று போன திருமணங்கள் நடப்பதாக. திருமண முறிவுகளை கர்த்தர் இன்றைக்கு சந்தித்து ஆண்டவரே முறிந்து போன உறவுகளை ஒன்றாக இணைப்பீராக இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவனை அன்பு ஊழியங்கள் நடத்தும் இஸ்ரேல் தேச புனித பயணம். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த புனித ஸ்தலங்களை கண்டு மகிழ இதோ ஓர் அரிய வாய்ப்பு. உங்கள் வாழ்நாள் கனவை நனவாக்க நமது அன்பு சகோதரர் சுவிசேஷகர் டி. ஸ்டீபன் அவர்களுடன் 11 நாட்கள் எகிப்து, யோர்தான், பாலஸ்தீனம், இஸ்ரேல் தேசங்களுக்கான புனித பயணம் 2025 ஆண்டிற்கான இந்த புனித பயணமானது அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி முடிய 11 நாட்கள் நடைபெறுகிறது. இது ஒரு சாதாரண சுற்றுலா அனுபவம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் பதிந்த இடங்களில் உங்களுடைய பாதங்களும் பதியும்படிக்கு அவருடைய கரங்களை பிடித்து நடக்கிற ஓர் உன்னத அனுபவம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல்போன் எண்கள் 7299 மற்றும் 9841437999. இமெயில் exodusholytours@gmail.com. வெப்சைட் www.exodusholytours.com. ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B/1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941195099 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.